பொதுவாக நம்முடைய தேசம் தர்ம சிந்தனை எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும், எந்த பொருளாதார நிலையிலே இருந்தாலும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எந்த நிலையிலே இருந்தாலும், தர்மம் என்பது முக்கியமானதாகவும் பொதுவானதாகவும் அடிப்படையானதாகவும் பேசிக்காகவும் கருதப்பட்டது. ஆகவே அனைத்து மக்களும் தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தர்மத்தை நடைமுறையிலே செய்து காட்ட வேண்டும். தர்மத்தை நாம் தெரிந்து கொண்டதுமல்லாது பிறருக்கும் சொல்லி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதாக இந்த தர்மத்தை பற்றிய படிப்பு, புரிந்து கொள்ளுதல், செயல்முறையிலே அதை தினசரி நாம் கடைபிடித்தல், பிறருக்கும் சொல்லி தார்மீகமான சூழலிலே நாம் வாழ வேண்டும், தார்மீகமான சுற்றுப்புறத்திலே நாம் வாழ வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடமானது தார்மீகமாக இருக்க வேண்டும். நாமும் தர்மத்தை பின்பற்றி நம்முடைய சுற்றுப்புறங்களிலேயும் தர்மத்திற்கு அனுகூலமான, தர்மத்திற்கு விரோதமில்லாத சூழ்நிலை நிலவ வேண்டும். அது குடியிருப்பு பகுதிகளாக இருக்கட்டும், அல்லது சிந்தனையாக இருக்கட்டும், அல்லது ஆகார முறைகளாக இருக்கட்டும், அந்த தர்மத்தை அந்த விதத்திலே வடிவமைத்து பிளானிங் செய்து அந்த சக்தியானது விரயமாகாமல், சிந்தனையானது சிதறாமல், அந்த தர்மத்தினுடைய நினைப்பு, ஸ்மரணம் என்பது நிலையாக இருக்கும் விதத்திலே அந்த நம்முடைய நாட்டிலே அது போன்ற ஒரு முயற்சியை செய்திருக்கிறார்கள். அந்த படிப்பை, ஓரியண்டல் ஸ்டடீஸ், அந்த படிப்பை, சாஸ்திரம் சார்ந்த இந்த படிப்புகளை மடங்களிலேயும் குருகுலங்களிலேயும் சில சமயம் கோயில்கள் மூலமாகவும் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். ஹரஹர பார்வதி பதை, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.